ஹாய் மக்களே, இங்கே பாருங்கள் மாதுளம் பழம். இது வந்து பார்த்தீங்கன்னா 4.99 தான் போடுங்க. 5 கிராம் வச்சுக்கோங்க. 5 கிராம்னாலும் நம்ம ஊர் காசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 125 ரூபா வரும். ஆனால் இவ்வளோ பெரிய மாதுளம் பழம் 125 ரூபாய்க்கு தராங்க துபாயிலன்றது ஆச்சரியமாக தான் இருக்குது. யாராவது வந்து துபாயில் இருந்தீங்கன்னா நீங்கள் எங்கே வாங்குவீங்க, எவ்வளோ மாதுளம் பழம்? அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஊரில் இருக்கிறவங்க எவ்வளோ இந்த மாதுளம் பழம் ரேட்டு விற்கிது, 1 கிலோ மாதுளம் பழம் எவ்வளோ தராங்க, நாட்டு பழம் எவ்வளோ, இது மாதிரி பழம் வந்து எவ்வளோ தராங்க அப்படின்றதையும் வந்து கமெண்டில் சொல்லுங்கள். 1 கிலோ மாதுளம் பழம் எவ்வளோ? நல்லா இருக்குது, டேஸ்ட்டும் நல்லா இருக்குது. அது கீழே ஊந்துச்சு, அதனால் அது கீழே ஊந்துச்சு. ஐயோ ஐயோ ஜூஸாக வருது. இங்கே பாருங்க, இது நல்லா இருக்கு. தெரியுதா? அதாவது டேஸ்ட்டாக இருக்குது. கிடம் எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஆரஞ்சு, இது வந்து பைனாப்பிள் நிறைய இருக்குது, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இங்கே பாருங்கள், நாங்களே எவ்வளோ வாங்கியிருக்கணும் நம்ப மாட்டீங்க. மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பழம் எடுத்துக்கன்னா 1 2 3 4 5 பழம் எடுத்துருக்கோம். 5 பழம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 2 கிலோ வரும். ஸோ ஒரு 200 250 ரூபாய்க்கு வாங்கிடுச்சு. அதெல்லாம் 2 கிலோ. நீங்கள் வந்து பெரிய மாதுளம் பழம் வாங்கினீங்கன்னா அது வந்து 5 கிராம். இதே வந்து நாட்டு நம்ம ஊர்லேருந்து சொல்லுவாங்கல்ல, ஆனால் ரெட் இந்தியாவிலேருந்து வர்றது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா 12 கிராம், 12.5 கிராமு. நம்ம ஊருக்கு காசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 250 300 கிட்ட வரும் 1 கிலோ. ஆமாம், நல்லா இருக்குது. 1 கிலோ வந்து 280 ரூபாயிலேருந்து 300 ரூபா வரும். நல்லா இருக்குது. ஆனால் அப்படி எப்படி இருக்குது பாருங்கள். மரத்தில் பறிச்சா கூட இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக வராது. அவர் அண்ணன் சீமான் சொன்ன மாதிரி ஃப்ரெஷ்ஷாக வேணும்னா மார்க்கெட்டுக்கு வாங்க, சூப்பர் மார்க்கெட்டுக்கு வாங்க, நெக்ஸ்ட் சூப்பர் மார்க்கெட்டுக்கு வாங்க. எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள்.